நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் முருகன். ஒரு விஷயத்த உங்களிடத்துல மனந்திருந்து பேசலாம்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் இந்த விஷயத்த நீங்க கேட்கும் பொழுது என் மேல கோவப்படலாம். ஆனா நிதானமா நியாயமா யோசிச்சு நீங்க முடிவெடுக்கணும் அண்ணன்களே அக்காக்களே அப்படின்றதுக்காக தான் அவங்க இடத்துல உங்க தம்பி நான் ஆரம்பத்திலே ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ தொடர்றேன். அது என்னப்பா நிதானமா யோசிச்சு சொல்ல வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, பொதுவா நம்மளிடத்துல ஒரு கருத்து இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு என்று ஊடகம் இல்லை. நாம் தமிழர் கட்சி எந்த மீடியாவும் காட்டுறதில்லை. நாம் தமிழர் கட்சியோட செய்திகளை எந்த ஊடகமும் போடுறதில்லை. யூடியூப்ல பேசுறவங்க ஒரு கட்டத்துக்கு மேல நாம் தமிழ்ல இருந்து பேசி பொது ஊடகம் அப்படின்ற மாதிரி போய் அப்புறம் வேற பக்கம் போய் திமுக ஆதரவு அல்லது பிஜேபி ஆதரவு போயிடுறாங்க. நமக்கு என்று தனி ஊடகம் இல்லை அப்படின்ற செய்திகளை நீங்க அடிக்கடி கருத்துக்களை கேட்டுட்டே இருந்திருப்பீங்க. பதிவும் நீங்க பண்ணிருப்பீங்க, அதை படிச்சும் பார்த்துருப்பீங்க. சரிதானே? சரிதான் அப்படின்றவங்க மட்டும் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. இல்லப்பா அப்படின்றவங்க அடுத்த வேலையை பார்க்கலாம். அப்ப நமக்கு ஊடகம் இல்லைங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்குல்ல, இப்ப கண்டிப்பா பாக்குறீங்க அப்படின்னா நீங்க நாம ரெண்டு பேரும் ஒரே லென்த்ல ஒரே வேவ் லென்த்ல சிங்க் ஆயிருக்கோம். நம்ம தொடர்ந்து இந்த பதிவை கண்டினியூ பண்ணலாம். இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு தனி ஊடகம் இல்லைன்ற வருத்தம் உங்கள்கிட்ட இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு எத்தனை யூடியூப் இருக்கும்? நீங்க யூடியூப் சேனல் இப்ப நம்மள மாதிரி வீடியோ பேசுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க சும்மா ஒரு கெஸ்டிங்ல சொல்லுங்களேன், யோசிச்சு பாருங்க. ஒரு 10 பேர், 20 பேர், 30 பேர் அப்படி இல்லை, கிட்டத்தட்ட 100 சேனலுக்கு மேல இருக்கு. அவ்வளவு பேர் நம்பர் யார்ட்ட இருக்கு? அவ்வளவு வேணா சொல்லுங்க. குரூப்பே வச்சிருக்காரு. இதெல்லாம் சும்மா வெறும் அந்த தொகுதியில் அவங்க எல்லாம் முடிஞ்ச வீடியோஸ் பேசுறாங்க, ஒரு யூடியூப்ல ஷேர் பண்ணி விடுறாங்க, அவ்வளவுதான். அப்ப நமக்குன்ற ஊடகம் இருக்கிறது. ஆனா அந்த ஊடகத்தை நாம கட்சியுடைய நிர்வாகிகள் எப்படி பயன்படுத்துகிறார்கள், இங்கதான் பிரச்சனை. இப்ப நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, நமக்குள்ள மரக்கசப்பு வந்துடும், பொறுமையா கேளுங்க, அண்ணன் தம்பி வாய்க்கத்தர வந்துடக்கூடாது, நிதானமா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இதுதான் தேர்தலுக்கு இன்னும் சரியா 1 வருஷம் தான் இருக்கு. நாம பயன்படுத்த வேண்டிய ஆயுதம் மழுங்கி போய் கிடக்கு. ஆயுதத்தை கூர்மைப்படுத்தினாதான் போர்ல வெற்றி பெற முடியும். நாம சொல்றோம் நமக்கு ஊடகம் இல்லைன்னு. தேர்தல் கிட்ட நெருங்குற பொழுது நம்மளுடைய மாநாடு கூட்டங்களை போடுறதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் பொது ஊடகங்கள் கொடுக்கப்படுது. குறிப்பிட்ட டைமுக்கு தான் போட முடியும். அங்கே பப்ளிக்ல அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறவங்க மொபைல் எதுவும் ஒர்க்காவது ஜேமர் போட்டுருவான். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் அவ்வளவுதான் டைம். அந்த டைம் ஸ்லாட்டுக்குள்ள போடுவோம். அது பிரைம் டைம்னா நிறைய காசு கேட்பான். சரி, பொது ஊடகங்களை கவர் பண்ணி இந்த நம்மளோட கூட்டத்தை காமிக்கிறதுக்கு அவ்வளவுதான். அப்படி இருக்கிற சூழல்ல மீடியா தனக்கான பணத்தை வசூல் பண்ணிக்குது. இலவசமா நாம் தமிழர் கட்சிக்காக பல பேர் ட்விட்டர், யூடியூப், இந்த பல சோசியல் பிளாட்ஃபார்ம்ல போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்ற ஒரு புரிதல் ஒவ்வொரு தொகுதியுடைய நிர்வாகிகளுக்கு இருக்கணும். அது இல்லை. தம்பி இதை ஏன்பா இங்க சொல்ற, ஐடிவி நிர்வாகி யாருன்னு சொல்லிட்டு போனானப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சரி, என்னோட வேலை அது இல்லை, எனக்கு ஐடிவி நிர்வாகி யாருன்னு தெரியாது, தெரிஞ்சுக்க விருப்பம் படலை. ஏன்னா நான் அந்த ஆட்டத்துல போகணும். கட்சி நிர்வாக பொறுப்புக்குள்ள இதுவரைக்கும் எந்த இடத்துல யாரு இருக்கான்னு தெரியவும் இல்லை, தெரிஞ்சுக்க மாட்டேன். அது என் வேலை அதுவும் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நான் நம்புறேன். இப்போ இந்த இருக்கக்கூடிய அந்த யூடியூபர்ஸை அல்லது இந்த ட்விட்டர் அந்த எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடியவங்களா இல்லை போஸ்ட் போடக்கூடியவங்கள எப்படி பயன்படுத்துறாங்க நம்மளுடைய ஃப்ரீ ஐடி விங். 350 கோடி கொடுத்து பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவங்க அப்பாயின் பண்றாங்க, சுனில் ஒருத்தர் அப்பாயின் பண்றாங்க, அடுத்த எலெக்ஷனுக்கு இப்பவே அப்பாயின் பண்றாங்க. பிஆர்ஓ டீம் லண்டன்ல போய் படிக்க போறேன்னு போயிட்டு வரப்பல நம்ம அண்ணாமலை இருக்கும், அவர் பிஜேபி தர போயிட்டு ஃபண்டிங் பண்றாங்க. அவங்களுக்கு ப்ரொமோட் பண்றதுக்கு பிஆர்ஓ டீம் தனியாக ஒர்க் பண்ணுது. ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் இண்டிவிஜுவல் பிஆர்ஓ கேண்டிடேட் தனியாக வச்சுக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் பர்சனல் ப்ரமோட்டிங் பண்றாங்க. நாம என்ன பண்றோம்? நமக்கான பிராண்ட் அப்படின்றதே அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். ஸோ அவர்களை மட்டும் அண்ணன் சீமான் அவர்களை மட்டும் காமிக்கிற வீடியோஸாவது நம்ம போடுறோமா? எத்தனை போறவங்களுக்கு எத்தனை வாய்ப்பு கிடைக்குது? சரி, அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் 234 தொகுதியில் நிற்க முடியுமா? 234 தொகுதியில் அண்ணன் சீமான் நிற்கணும் நமக்கு ஆசை தான். தேர்தல் ஆணையம் ஒத்துக்குமா? அதுவும் 234 தொகுதியில் அண்ணன் வெற்றி பெற்றாலும் திருப்பி அதை கேன்சல் பண்ணிட்டு ஒரு தொகுதியில் அவர் வெற்றி பெற்றா அறிவிக்க முடியும். இதான் பிராக்டிகல் தானே பேசணும். அப்ப 234 தொகுதியில் அண்ணன் நிற்கிறாரா? இல்லை. அப்ப அண்ணன் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்க முடியும். மிச்சப்படி 233 தொகுதியுடைய வேட்பாளர்கள் யார்? நம்மள ஒருத்தர் தானே. நாம அதை ப்ரொமோட் பண்ணி தான் ஆகணும். அப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொகுதி சொல்றேன், ஏபிசிடின்னு ஒரு தொகுதி வச்சுக்கிடுவோம். ஏன்பா தொகுதி பேர சொல்லலன்னு கேட்டா அப்புறம் அந்த தொகுதி சண்டைக்கு வந்துடும், எங்க தொகுதி பத்தி நீ என்ன பேசுற அப்படின்ட்டு. அதனால ஏபிசிடி ஒரு தொகுதியை வச்சுக்கிடுவோம். அந்த தொகுதியில ஒரு யூடியூப்காரங்க 2-3 பேர் இருக்கதான் வச்சுக்கிடுவோம். அந்த தொகுதி நிர்வாகிகளுக்கு அவங்களை தெரியுமா? இருக்கிறாங்க தம்பி, ஏதோ ஒரு 500 சப்ஸ்கிரைபரோ ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காப்ல, ஏதோ வீடியோ போட்டுட்டு இருக்காப்ல அப்படின்றதாவது தெரியுமா? அப்படின்னு நீங்க உங்க நிர்வாகிகிட்ட நீங்க ஏதாவது தொகுதியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? தொகுதி நிர்வாகிகிட்ட அண்ணே இந்த மாதிரி நம்ம தொகுதி பத்தி கேட்டேன், ஓகே நம்ம தொகுதியில் வந்து இந்த யூடியூப்ல வீடியோஸ் போடக்கூடியவங்க, எக்ஸ்ட்ரா அதிகமாக இந்த ஐடிவிங்ல பண்ணக்கூடியவங்க, யாராச்சும் இன்டர்நெட்ல நம்ம கட்சியை பரப்புறவங்க, நம்ம தொகுதியோட நிகழ்வு எடுத்து போடக்கூடியவங்க ஒரு எத்தனை பேர் இருப்பாங்க? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன் கேட்டீங்கன்னா அந்த தொகுதி நிர்வாகி கொஞ்சம் யோசிப்பாரு. கொஞ்சம் ரொம்ப நேரம் யோசிப்பாரு. 2 நாள் கழிச்சு சொல்றேன் பதில். இதுதான் நம்ம இருக்க பிரச்சனை. ரொம்ப ஒரு சிலர் வேணா ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கலாம். இப்போ விதிவிலக்கெல்லாம் பொது விதியாக முடியாது. எப்பவுமே அப்படித்தான். அப்போ ஒரு தொகுதியில நம்ம வேட்பாளர் யார் அப்படின்னு களத்தில் நிப்பாட்டி அவங்கள மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை இணையதளத்தில் இருக்கக்கூடிய குரூப் பண்ணுதுன்னா அந்த குரூப்பும் ஒர்க் பண்ணதாங்க அப்படின்றத மறந்துடுறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வெறுமனே வந்து களப்பணிகள் போஸ்ட் விடுறது, கொடி பிடிக்கிறது, மக்கள்கிட்ட போய் பேசுறது, மனு கொடுக்கறது, துண்டறிக்கை கொடுக்கறது, சுவரட்டி விடுறது, இதைத்தான் களப்பணி நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்க இருக்க பிரச்சனையே அதுதான். அன்னைக்கு இருக்க உள்ளங்கை செல்போன் இருக்கக்கூடிய விஷயத்த
நீங்க நைட்டு படுக்கையில ஒருத்தன் பாக்குறான், பகல்ல பாக்குறான், நைட்டு சாப்பிடும்போது பாக்குறான், மதியானம் சாப்பிடும்போது பாக்குறான், எப்ப வேணாலும் அந்த கட்சி நிகழ்ச்சி நடந்த ஒருத்தன் பாத்துக்க முடியும். தகவலை எங்க இருந்திருக்கான். இப்ப நான் அண்ணன் சீமானவர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? செல்போன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த செல்போன்ல யார் போட்டா? யாரோ ஒரு யூடியூப் சேனல்காரர் அண்ணன் சீமானவர்கள் மேடையில் பேசுறதை எடுத்து வீடியோஸ் போடுறாங்க, அதை நம்ம பாக்குறோம், அது மூலமா தெரிஞ்சுக்கிறோம். நண்பர் பாரிசால நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? யூடியூப்ல வீடியோ போடுறாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஒவ்வொரு நபர்களையும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? என்ன நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இப்படிதான். அப்போ அந்த தொகுதியினுடைய மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? அந்த வேலையை அந்த தொகுதியில கூடிய அந்த யூடியூப் சேனல் கூட, தம்பி இங்க வாப்பா, நம்ம தொகுதி நிர்வாகிகள் எங்களே இருக்கோம், நீ யூடியூப்ல போட்டு பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணு, அது போல எங்களுக்கும் சொல்லிக் கொடு, நாங்களும் பண்றோம். அடுத்தாக்கல எப்படி நம்ம தொகுதியில் ஒரு கொடியேற்ற நிகழ்வு நடக்கா, என்ன போடலாம், தொகுதி பிரச்சனை இது இருக்கா, அதை போடலாமா, ஒருத்தர் நான் பேட்டி கொடுக்குறேன், எடுத்து போடு, சொல்றதுக்கு ஆள் இருக்காங்கடா இல்லை. அப்புறம் நாங்க வெற்றி பெறலன்னு மக்கள்கிட்ட நீங்க குறை சொல்றீங்க, மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும். நீங்க மக்கள்கிட்ட கொண்டு வேட்பாளர் எவனே காட்டல, சமூகத்தின் பிரச்சனை என்னன்னு காட்டல, காட்டுறதுக்கான நேரத்தை அந்த யூடியூபர் கொடுக்கல. நீங்க சொல்லலாம், தம்பி இவ்வளவு பேசுறதுல உன் தொகுதி பிரச்சனை போட்டிருக்கேன். நான் சொன்ன மறுபடியும் சொன்னேன், தொகுதி நிர்வாக பொருள் கலந்து விரும்பல. நான் கொஞ்சம் டைம் கேட்டேன், நம்ம கிடைக்கல, சரி ஓரமா விட்டுருவோம், நம்ம மற்ற பொதுவான விஷயங்களை பேசிட்டு வருவோம்னு நினைச்சிட்டேன். இதைத்தான் எல்லா தொகுதியிலும் பண்றாங்க. புரிஞ்சுக்கலாம் சொல்ல வரது உங்களுக்கு? அப்போ அந்த தொகுதியில வெளியூர்ல இருந்து ஆளுங்க நிப்பாட்டி உங்களுக்கு வேட்பாளர் நிக்க வைக்க போறதில்ல. அப்படி இருந்தாலும் அது ஒரு 234 தொகுதி, 34 தொகுதி விட அப்படி இருக்கலாம். சரி 200 தொகுதியும் அந்தந்த தொகுதிக்கு தகுந்த நிக்க போறாங்க. அது திடீர்னு கொண்டு இன்னைக்கு உறுப்பினர் சேர்ந்து நாளைக்கு வந்து வேட்பாளர் போட போறதில்லை. களத்தில் நின்றவர், நிர்வாக பொறுப்பில் இருந்தவர், கட்சி நகர் தெரிஞ்சவர், கொள்கை நகர் தெரிஞ்சவர், கூட்டத்துக்கு வந்தவர், இப்படிப்பட்டவங்க தான் தேடி அதுக்குள்ளதான் ஒருத்தவங்க டிஸ்கஸ் பண்ணி கலந்தாய் கூட்டம் போட்டு வேட்பாளர் அறிவிக்க போறீங்க. இந்த சூழல்ல அந்த வேட்பாளர் அறிவிக்கப்படக்கூடிய நபரை அந்த யூடியூப் காரங்கள்ட்ட எடுத்து பிரபலப்படுத்தி வாங்க ஒரு மீட்டிங் பேசுங்க, மீட்டிங் நான் பேசுறப்ப எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணி போடு. எவ்வளவு செலவாயிர போதுங்க? எவ்வளவுங்க செலவாயிரும் உங்களுக்கு? அதுக்கு பண்ணல. எங்க பர்டிகுலர் ஏரியா டார்கெட்டிங் பண்ணி, இப்போ வந்து மதுரை இந்த தொகுதி வச்சு விடுங்களேன், மதுரையில் இந்த தொகுதியில் இருக்கிற வேட்பாளர் நிக்க போறப்பா, என்ன வந்து ப்ரொமோட் பண்ணி அந்த தொகுதியில் மக்கள்கிட்ட மட்டும் கரெக்டாக காட்டு. இதுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எவ்வளவு பண்ணணும், யூடியூப் என்ன பண்ணணும், பெய்ட் ஆட்ஸ்ல போடணுமா, எவ்வளவு போடணும், என்ன பண்ணணும், வாங்க ஒரு டீம் ஒர்க் பண்ணுவோம். மற்ற கட்சிக்காரன் வேட்பாளர் பேர் ஒட்டி வைக்கிறான், நீ ஒருத்தனை கூட வச்சுக்கிடுங்களேன், ஏற்கனவே போட்டுட்டு இருக்கிறேன், கட்சிக்காரனா இருக்கா வச்சுக்கிடுங்களேன் கூட, என்ன குறைஞ்சது? இதை பண்ண மாட்டேங்கிறேன், பண்ண விருப்பம் இல்லைங்க. இப்ப இவங்களுக்கு என்ன முடிவு தெரியுங்களா? அண்ணன் சீமானவர்கள் மேல இருந்து பாருங்க தம்பி, நான் உங்களை வேட்பாளர் அறிவிக்கிறேன், நீங்க நின்றுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பாடா நமக்கு சீட்டு கிடைச்சிச்சு அப்படின்னு அதுக்கப்புறமா போய் ப்ரமோஷன்ஸ் தேடுறாங்க. அப்புறம் துண்டறிக்கை காசு கொடுங்க, உறவுகளே எனக்கு துண்டறிக்கை காசு கொடுங்க கேட்கறாங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு கொள்கையை படிக்கிறாப்ல, எனக்கு இது எங்க கொடுக்கணும், தொகுதி இல்ல எதுவும் தெரியலையே, ஐயோ தொகுதிக்கு வடக்கு எது தெற்கு எதுவும் தெரியல, நம்ம தொகுதி எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும் தெரியலையே, இந்த ஊர் நம்ம தொகுதியில் வருமா அப்படிங்க. என்ன இது? இதுதான் சூழ்நிலை. இப்போ ஒரு கூட்டம் போட எவ்வளவு செலவாகுது, துண்டறிக்கை எவ்வளவு செலவாகுது, ஒரு கூட்டத்தை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், இது எதுவுமே சரி எல்லாமே பண்ணிட்டீங்க, பர்ஃபெக்ட், ஓகேவே. இதை எப்படி ப்ரொமோட் பண்றீங்க அடுத்த இடத்துக்கு? ஸோ இதுதான் நம்ம லேக், எந்த இடத்துல பின்தங்கி இருந்துருதா உங்களுக்கு சொல்ல வருது. இப்போ நான் குறை சொல்றது போல தெரியல, யாரோ ஒருத்தர் பூனைக்கு மணி எட்டி ஆகணும் இல்லையா? ஸோ இந்த குறை சொல்றேன்னு வச்சுக்க வேண்டாம், இதை வந்து நம்ம டெவலப் பண்ணணும்னு சொல்ல வரேன். நான் யாருக்கும் அட்வைஸ் எல்லாம் பண்ணல, ஸோ இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். இந்த வேலையை செய்யறதுக்கான வாய்ப்பை கொடுங்க. இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னா நம்ம வேட்பாளர்கள் இருக்கிற பிரச்சனை சொல்லட்டுமா? நான் 2 தேர்தலில் கடந்த முறை நான் என்னோட சேனல்ல முதல்ல இருந்தே பார்த்து தெரியும், வேட்பாளர்கள்ட்ட சில பேர்ட்ட நேர்காணல் கேட்பேன், ஒரு 50 பேர்ட்ட கேட்டா 5 பேர் தருவாங்க, அவங்க 2 தருவாங்க இல்லை 3 தருவாங்க, அவ்வளவுதான். அதை எடிட் பண்ணி போட்டுருப்பேன். அதுக்கப்புறம் நான் 50 பேர்ட்ட கேட்டேன்ல, 5 பேர் தந்தாங்கல்ல, மிச்சம் 45 பேர் ஏதாவது ரிப்ளை பதிலாக போட்டாங்களா? இல்லை. தேர்தல் முடிஞ்சு அடுத்த தேர்தல் வந்தாச்சு, அப்போ வரைக்கும் பதில் வரல, ஆனால் மெசேஜ் படிச்சிருப்பாங்க. இங்க பிரச்சனை தெரிஞ்சா உங்களுக்கு, நம்மள்ட்ட ஒரு 5 நிமிஷம் யூடியூப்ல பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காதவங்க, ராஜவேல் நாகராஜன் தெரியுங்களா, பேசுதவங்களா பேசு, அவர் சேனல் அங்கேயே பேட்டி கொடுத்தவங்களா இருக்கா. அப்ப இங்க நோக்கம் என்னவா இருக்குன்னா பிராண்ட். நம்ம ஒரு புதிய தலைமுறை, ஒரு பாலிமர், ஒரு சன் நெட்வொர்க், இதுல இருந்து வந்திருக்கிறோம், சாணக்கியால இருந்து வந்திருக்கிறோம், சாணக்கிய அகாடமியில படிச்சுட்டு வந்திருக்காங்க, ரங்கராஜ் பண்ணிட்டு ட்ரைனிங் எடுத்து வந்திருக்காங்க சொன்னா நம்மள்ட்ட இமீடியட்டா ஓகே நம்ம பிஆர்ஓ வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இங்க பிரச்சனை அதுதான். புரிஞ்சா? அண்ணன் சீமானவர்கள் கஷ்டப்பட்டு உழைப்ப கொடுக்குறாரு, மேடை தோறும் கஷ்டப்பட்டு பேசி உடல்ல இருக்கிற அப்படியே ரத்தமெல்லாம் தண்ணியா வேர்வையா கொட்ட பேசி உழைப்ப கொடுக்குறாரு, கருத்துக்களை சொல்றாரு, மக்களை சந்திக்கிறாரு, நிர்வாக கூட்டம் போடுறாரு, டிராவல் பண்ணிட்டே இருக்கிற, தூக்கம் இல்லாம ஓய்வு இல்லாம படிக்கிறாரு, கருத்துக்களை பேசுறாரு, கட்சி உள்கட்சி பிரச்சனை சரி பண்ண நினைக்கிறாரு, பல பேர் அவர் அவதூறு பேசுறாரு, இதுக்கு இடையில கேஸ் வேற போட்டு வச்சுறாங்க, 100கணக்கான கேஸ் வேற இருக்கு, அத்தனைக்கும் போகணும், இவ்வளவு அட்டன் பண்ணி அவரோட பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப் பார்க்கணும். இவ்வளவுத்துக்கும் மத்தியில தான் அரசியலும் பண்றாரு. அப்ப யாருக்கு பண்றாரு? அண்ணன் சீமானவர் மட்டும் தான் சட்டமன்றத்தில் போயிருக்க போறாரா? அவர் சீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அவரை தவிர மிச்சம் 233 பேரும் சீட்ல உட்கார்ந்து போறீங்க. அவங்களுக்கும் 1,00,000 சம்பளம் கிடைக்கும் போதுல, நாளைக்கு நீங்க தான் செயல் மிச்ச போறீங்க, அமைச்சராக நீங்க தான் போறீங்க. கரெக்ட் தானே? அண்ணன் மட்டுமா போறாரு? அப்ப நம்மளும் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் எடுத்தோம், நம்ம 10 பொது ஊடகங்களை பேட்டி கொடுத்தோம், நம்ம தொகுதியில் கூடிய பிரச்சனைகள் அங்கே யார் வீடியோஸ் எடுத்து போடுறோம், அந்த சேனலுக்காரங்க தம்பி நம்ம தொகுதி பிரச்சனைகள் எடுத்து போடுறோம், நான் உனக்கு வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்பேன், கொள்கைகளை பேசிக்கிட்டே இருப்பேன், நீ எடுத்து போடு, ஓடுது ஓடல 10 பேர் பார்த்தாலும் போடு அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் தயாரா இருந்திருப்பாங்க? இங்க இல்ல. இங்க பிரச்சனையே பிராண்ட். ஒரு நியூஸ் 18 மாதிரி, ஒரு புதிய தலைமுறை மாதிரி, ஒரு சத்தியம் மாதிரி, ஒரு சன் நெட்வொர்க் மாதிரியான குரூப்ல
சரி, அந்த மாதிரி குரூப்ல இவங்க கூப்பிடுறாங்கன்னா எவ்வளவு பேமெண்ட் கொடுக்கணும் தெரியுங்களா? இவங்க கொடுத்துருவாங்களா? ஒருத்தன் ஃப்ரீயா பண்ணி தரேங்கிறான். அவன் டைம், அவன் இன்டர்நெட், அவனோட கேமரா, அவனோட எஃபெக்ட் இதெல்லாம் போட்டு உங்களை ஃப்ரீயா ப்ரமோட் பண்ணி தரேன்றான். வரல. இது இது ஏன் இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு பேசணும்னு புரிஞ்சு நினைக்கிறேன். நாம நிறைய பேர்ட்ட கேட்டோம், வரல. இப்பவும் சொல்றேன், இதை நான் இப்ப பேசி போட்ட பிறகு சொல்றேன், வர தேர்தல் முடிஞ்ச பிறகு சொல்றேன், எத்தனை பேர் நம்ம சேனலை போய் கொண்டு பாருங்க, கொடுக்க மாட்டாங்க. இவங்களோட நோக்கம் என்ன தெரியுங்களா? பிராண்ட். அதுக்கு கீழே சரி இந்த சேனல் ஏங்க 50 பேர் பார்த்தானுங்க, நம்ம கட்சிக்கு ஒருத்தர் பேசி போடுறா, அவன் சேனல் 10 நிமிஷம் பேசுறேன், என்ன பண்ணுச்சு? பிராண்டுக்கு கீழே தான் பேட்டி. இப்ப புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அண்ணனுடைய உழைப்பு எங்க வீணா போய் தெரிஞ்சுங்களா? வேட்பாளரை சரியா செலவு பண்ணி செலக்ட் பண்ணி எல்லாம் பண்ணிடுறாரு. வேட்பாளர் இருக்கிறவங்க ரெக்க கட்டி பறந்துருந்தாங்க மேல. ஜெயிக்கிறதுக்கு என்ன மூமெண்ட் அதை பார்க்கல. வேட்பாளர் சொன்ன சரி, வேட்பாளர் அறிவிச்சாச்சு, தேர்தல் முடிஞ்சாச்சு, கடந்த கால தேர்தல் அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டு அது கூட வர்றதில்லை. நான் அங்க இருக்கிற தம்பி, என்னைய போன் அடி, இப்பதான் திருச்சிக்கு கிளம்பி வந்தேன், நீ வேற இப்ப திடீர்னு கூப்பிட்டுருக்கியப்பா. அதுக்கடுத்து போனே எடுக்கிறது இல்லை. கொள்கை பரப்பு செயலாளர்கள் சில பேர் இருக்காங்க, போனே எடுக்கிறது இல்லை. அங்க எங்கிட்ட கொள்கை பரப்பு போறாங்க? அப்புறம் தெருமுனை கூட்டம் போட்டா எனக்கு வாய்ப்பு கொடுக்குறதுல, பேசுறதுக்கு உள்ள டைம் தான் கொடுக்குறீங்க. மேடை கூட்டம் போட்டா அவங்களை முதல்ல கூப்பிடல வரப்பட்டிருக்காங்க. சில தொகுதிகளில் மனக்கசம் பெறப்பட்டிருக்காங்க. சரிங்க, கொள்கையை வெறும் கூட்டத்தில் மட்டும் தான் பேசுறோம், சோசியல் மீடியாவில் பேசுறேன் வேண்டாம்னு சொல்றாங்க. கட்சியே சோசியல் மீடியாவில் வளர்ந்த கட்சி தானே, போனே எடுக்கிறது இல்லை. இங்க பிரச்சனை புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? மனசுல இருந்து பேசிட்டேன், சரியும் இருக்கலாம், தப்பு இருக்கலாம். பல பேர் என்ன போன் பண்ணி பர்சனலா என்ன தெரிஞ்சவங்க திட்டவும் செய்யலாம். திட்டிட்டு போங்க. என்ன திட்டிட்டு உங்க தொகுதியுடைய நிலவரத்தை, உண்மையிலே நம்ம தொகுதியில் கடந்த முறை இப்ப தேர்தல் கூட்டிட்டு வேட்பாளர் அவரை சோசியல் மீடியால பிராண்ட் பிரபலப்படுத்துறதுக்கு என்ன வேலை பண்ணிருப்பாரு அப்படின்றத நீங்க தேடுங்க. ஏங்க சோசியல் மீடியாவில் போடுற விஷயமாங்க அப்படின்னா, நம்ம கட்சி சோசியல் மீடியா ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. அப்படி ஒன்னும் இல்லைங்க, கண்டுபிடிக்கணும். 2G காலத்துல வச்சுக்கிடுவோம். நம்ம இன்னும் 2G காலத்துல இருக்கிறோம்னு வச்சுக்கிடுமே. ஒரு பேச்சு, ஒரு உள்ளலாய்க்கு கண்ணை விட்டு கற்பனை பண்ணி பாருங்க. அண்ணன் சீமான் அவர்களை பத்திரிகை செய்தி மட்டும் தான் எழுதுன்னு வச்சுக்கிடுமே. இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்குமோ? இவ்வளவு பேருக்கு அண்ணன் சீமான் அவர்களை தெரிஞ்சிருப்போம். முதல்ல தெரிஞ்சிருக்குமா? இப்போ உண்மை புரியும் நினைக்கிறேன். சோசியல் மீடியா ஒரு பவர்ஃபுல் டூல். இதை பயன்படுத்தி நல்லதுக்கும் பண்ணலாம், கெட்டதுக்கும் பண்ணலாம். உங்களோட கொள்கையை சரியா கொண்டு போய் நான் மனசுல இருந்து இன்னும் ஓப்பனா சொல்றேன். இப்போ சோசியல் மீடியா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தால் ஈழத்துல இந்த போர் பிரச்சனையை தீர்வு கண்டிக்க வந்திருக்கும். அண்ணன் சீமான் அவர்கள் பேசாம சினிமா படம் எடுத்துட்டு இருப்பாரு. இந்த கட்சியே தேவைப்பட்டிருக்காரு. அந்த பிரச்சனை இன்னைக்கு முடிவு பண்ணிருப்பாங்க. உலக நாடுகளை சரி பண்ணிருப்பாங்க. அவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க, அவ்வளவு பேர் உயிர் விட்டுருக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிருப்பாங்க. சர்வதேச நாடுகள் உத்து நோக்கியிருக்கும். இன்டர்நெட் அன்னைக்கு இவ்வளவு ஸ்பீடு இல்லை, எல்லாருக்கும் இன்டர்நெட் அவைலபிலிட்டி இல்லை. இன்னைக்கு எல்லார் வீட்லயும் 5G செல்போன் வந்தாச்சு. எத்தனை விஜய் வரத்தான் போகுது. அதுக்கு பிறகு நம்ம ஆளுங்க சரி பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். சரி, என் மன கருத்துக்களை பேசிட்டேன். சரி இருந்தா எடுத்துக்கிடுங்க, தப்பு இருந்தா வழக்கம் போல கமெண்ட் கவலை மாத்திட்டு அடுத்த